இசைமகள் பவதாரணி நேற்றைய தினம் உயிரிழந்தார். அவருடைய மறைவிற்கு திரையுலக பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பன் வழங்க கேட்கலாம். நாகப்பன், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கீதா. இளையராஜாவினுடைய ஒரே மகள் பவதாரணி, கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜாவினுடைய சகோதரி. திரைப்படத்துறையில் எண்ணற்ற சாதனைகளை படைத்தவர் பவதாரணி என்பது அனைவரும் அறிந்த ஒரு செய்தி. பாடகி, அது மட்டுமில்லாமல் இசையமைப்பாளர் என்று பன்முகங்களை கொண்டவராக இருந்தார். யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா மற்றும் சொல்ல போனால் இளையராஜாவினுடைய இசை பயணம் என்று பார்க்கிற போது அவர்கள் அத்துணை பேருடைய இசை பயணத்திலும் இரண்டர கலந்துவிட்ட ஒரு இசைப்பணியை செய்தவராக பவதாரணி திகழ்ந்திருக்கிறார். ஏனென்றால் அவர்கள் இசையமைக்கின்ற அத்தனை படங்களில் ஏதேனும் ஒரு பாடலையாவது பாடுவது என்கிற வகையிலும் மிகச்சிறந்த பாடல்களை பாடியவர் என்ற அடிப்படையிலும் அவர் தனித்த முத்திரையை பதித்திருக்கிறார். இன்றைக்கு நிறைய பேருக்கு பவதாரனுடைய குரல் தனித்துவமானது என்றும் நுட்பமானது என்றும் மென்மையான ஒரு குரல் என்றும் தெரிந்திருக்கும். மேலும் மறக்க முடியாத பல பாடல்களை அவர் பாடியிருக்கிறார் என்பதே இன்றைக்குதான் சமூக வலைதளங்களின் மூலமாக அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ஒரு குறுக்கு வெட்டு தோட்டத்தில் ஒரு வெகுஜன பார்வையில் பார்க்க போனால் அவருடைய பாடல்களுடைய பட்டியல் என்பது மிகப்பெரியது. சுருக்கமாக சொல்ல போனால் ஒரு 15 பாடல்களை இதில் சொல்லிவிடலாம். பவதாரணி 1984 ஆண்டில் வெளியான மைடியர் குட்டிச்சாத்தான் படத்தில் பின்னணி பாடகியாக அறிமுகமானார். அதற்கு பிறகாக 1995 ஆண்டு வெளியான ராசையா படத்தில் அவர் பாடிய பாடல் என்பது தமிழ் திரைப்பட இசை ரசிகர்களை அவரது பக்கம் திரும்பியும் விரும்பியும் பார்க்க வைத்தது என்று சொல்லலாம். மஸ்தானா மஸ்தானா நீதான் எனக்கு மச்சானா என்ற அந்த பாடல் பட்டி தொட்டி எங்கும் எதிரொலித்தது. இளையராஜா இந்த படத்திற்கு இசையமைத்திருந்தார். அவருடைய பல பாடல்களோடு ஒப்பிடுகிற போது இந்த பாடல் என்பது தனித்துவமானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கும். காரணம், இந்த பாடலில் ஒலித்த குரல் பவதாரணியுடைய குரல். அதுவே இந்த பாடலை கவனிக்க வைப்பதற்கு போதுமானதாக இருந்தது. அவருடைய குரலில் ஒரு குழந்தைத்தனமும் வசீகரமும் இருந்தது. இந்த பாடலுக்கு பிரபுதேவம், ரோஜாவும் நடித்து நடனமாடி இருந்தனர். அது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. அதற்கு பிறகாக பார்க்கிற போது கார்த்திக் ராஜா இசையில் 1995 ஆண்டு விஜயகாந்த் சங்கீதா நடிப்பில் வெளியான திரைப்படம் அலெக்சாண்டர். சண்டை காட்சிகளுடைய சத்தத்திற்கு நடுவே ஒரு மெல்லிய பாடல், அழகான பாடலாக ஒரு பாடல் வந்தது. நதியோடு வீசும் தென்றல் மலரோடு பேசுமா, மலராத பூக்கள் என்று அதை கேட்க கூடுமா என்று தொடங்குகின்ற அந்த பாடலை உன்னிகிருஷ்ணனுடன் இணைந்து பவதாரணி ஒரு மிகப்பெரிய மாயாஜாலத்தை நிகழ்த்தி காட்டியிருப்பார். 28 ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த பாடல் இப்பொழுதும் புதிதாக ஒலிக்கிற ஒரு பாடலை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது என்றால் அதற்கு காரணம் பவதாரனுடைய குரலாகத்தான் இருக்கிறது. கட்ட பஞ்சாயத்து என்ற ஒரு படம் 1996 ஆண்டிலே வெளியானது. கார்த்திக் கனகா நடிப்பில் வெளியான ஒரு படம் இது. இளையராஜா தான் இந்த படத்திற்கும் இசை. இதில் ஒரு சின்ன மணி குயிலு சிந்து படிக்குதடி நெஞ்சுக்குள்ளே நெஞ்சுக்குதே என்கிற ஒரு பாடல், இதுவும் ஒரு இடம்பெற்ற பாடல், மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. அருண்மொழியும் பவதாரணியும் இணைந்து இந்த பாடலை பாடியிருந்தார்கள். இதற்கெல்லாம் அடுத்து சொல்ல போனால் இன்றைக்கு 90s கிட்ஸ் என்று சொல்லப்படுகிற காலகட்டத்தில் காதலுக்கு மரியாதை திரைப்படம் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்த நேரத்திலே அதிலே இளையராஜாவின் இசையில் வெளியான ஒரு டைட்டில் பாடலாக இடம்பெற்றிருந்த பாடல் தான் இது. சங்கீத திருநாளோ புது சந்தோஷம் மறுநாளோ பாடல். அந்த பாடலை பாடியவரும் பவதாரணி தான். தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எல்லாம் ஒழித்து இளையராஜாவின் இசையை தாண்டி பவதாரணியின் குரலும் அதற்கு காரணமாக இருந்தது. இன்றைக்கும் அந்த பாடல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. காற்றில் அவர் கரைந்து விட்டாலும் அந்த குரல் கரையாமல் நின்று நிலைப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உறுதியாக சொல்லிவிட முடியும். 1997 ஆண்டில் பாலுமகேந்திரா இயக்கத்தில் வெளிவந்த ராமன் அப்துல்லா படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல், என் வீட்டு ஜன்னல் எட்டியை பார்க்கிறேன். பாலுமகேந்திரா இயக்கிய படங்களிலேயே இது ஒரு கவனிக்கத்தக்க படமாக அமையவில்லை என்றாலும் பவதாரணியும் அருண்மொழியும் பாடியிருந்த இந்த ஒரு பாட்டு படத்தினுடைய பெயரை பட்டி தொட்டி எங்கும் மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சென்றது என்று சொல்லலாம். படம் வெற்றி பெறவில்லை என்றாலும் இந்த பாடல் ஹிட்டானது, பெரிய வரவேற்பை பெற்றது. எங்கேயாவது இந்த பாடல் ஒலிக்கும் போது வாகன ஓட்டிகள் வேகத்தை குறைத்து சில நொடிகள் பாடலை ரசித்து செல்வதையும் பார்க்க முடியும். ஒரு உண்மையான ஒரு பாடலாக இந்த பாடல் இருந்தது. அதற்கு பிறகான பாடல்கள் என்று பார்த்தால் நிறைய பட்டியல்களை சொல்லிவிட முடியும். 1999 ஆண்டில் டைம் என்ற திரைப்படம், பிரபுதேவா சென்றன் நடித்த படம். கீதா கிருஷ்ணா என்பவர் இந்த படத்தை இயக்கியிருந்தார். ராதிகா சௌத்ரி, மணிவண்ணன், அம்பிகா நாசர் என்று பல நட்சத்திர நடிகர்கள் இந்த படத்திலே இருந்தார்கள். இந்த படம் யாருக்கும் நினைவிருக்காது. ஆனால் இந்த படத்தில் இருக்கின்ற தவிக்கிறேன் தவிக்கிறேன் உனது கனவாலே என்ற பாடல் எல்லோர் மனதிலும் தங்கிவிட்டதற்கு காரணம் பவதாரணியுடைய குரல் தான்.
இளையராஜாவினுடைய இசையில் உருவான இந்த பாடலில் பல இடங்களில் பவதாரணியின் குரல் அட்டகாசம் செய்திருக்கும். இப்போதும் இந்த பாடலை நீங்கள் மனம் உருகியோ நெகிழ்ந்தோ கேட்க வேண்டும் என்றால் வீடியோ காட்சி இல்லாமல் ஆடியோவில் இந்த பாடலை கேட்கும் போது அதனுடைய துல்லிய தன்மையும் குரலுடைய தனித்துவமும் தெரிந்திருக்கும். 2000ஆவது ஆண்டில் வெளியான பாரதி திரைப்படத்தில் 11 பாடல்கள் இடம்பெற்றிருந்தன. 9 பாடல்கள் பாரதியின் பாடல்கள். அதில் 2 பாடல்களை ஒன்றை புலமை பித்தனும் மற்றொன்றை மு மேத்தாவும் எழுதியிருந்தார்கள். மு மேத்தா ஒரு பாடல் எழுதியிருந்தார். அதுதான் மயில் போல பொண்ணு ஒண்ணு கிளி போல பேசி ஒண்ணு பாடல். இந்த பாடலை பவதாரணி பாடியிருந்தார். ஒரு குழந்தை பாடுவதை போல அமர்ந்திருக்கும் இந்த பாடல் கேட்போரை மயங்க செய்தது. அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. மயில் போல பொண்ணு ஒண்ணு கிளி போல பேச்சு ஒண்ணு குயில் போல பாட்டு ஒண்ணு கேட்டு நின்று மனசு போன இடம் தெரியல, அந்த மயக்கம் எனக்கு இன்னும் தெரியல என்ற அந்த பாடலில் ஒரு வரிகளைப் போலவே நீண்ட ஒரு மயக்கத்தை கொடுத்த பாடல் தான். இந்த பாடலுக்காகத்தான் சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதை பவதாரணிக்கு பெற்றுத்தர காரணமாக இருந்தது. மீண்டும் விஜய் படம் என்று சொல்லலாம். காதலுக்கு மரியாதை மிகப்பெரிய வரவேற்பை பெற்று இது சங்கீத திருநாளோ பாடல் வரவேற்பை பெற்றதற்கு பிறகு விஜய் படத்தில் பிரெண்ட்ஸ் படம் 2001 வெளிவந்தது. அதில் சென்றல் வரும் வழியை பூக்கள் அறியாதா என்ற பாடலை ஹரிஹரனோடு இணைந்து பவதாரணி பாடினார். பொதுவாக பார்க்கிற போது இந்த பாடல் இருக்கின்ற நிறைய விஷயங்களில் நடுநடுவே இருக்கின்ற பவதாரனுடைய ஹம்மிங் மிகப்பெரிய போனஸாகவும் பார்க்கப்பட்டது. அருண்மொழி, ஹரிஹரன் என்று மிகப்பெரிய பாடகர்களுடன் அனாயாசமாக பாடுவதே தன்னுடைய பலமாக பவதாரணி மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பதையும் இந்த பாடல் வரிசைகளை பார்க்கும்போதே நமக்கு தெரியும். அதே போல ஒரு நாள் ஒரு கனவு படத்தில் சாஸ்திரிய இசையில் ஒரு பாடல் இருந்தது. முதல் முறை கேட்கும் போதே ஒரு மெல்லிய மனதை கவரக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். ஸ்ரேயா கோஷல், சாதனா சர்க்கம் போன்றோரும் இணைந்து இந்த பாடலை பாடியிருப்பார்கள். ஆனால் பவதாரணியுடைய குரல் அதில் தனித்து ஒலிக்கும். தன்னுடைய தந்தை இளையராஜாவுக்கு பிடித்த பாடல்களில் ஒன்று என்று பவதாரணி இந்த பாடலை குறிப்பிட்டிருந்தார். அந்த பாடல் தான் காற்றில் வரும் கீதமே என் கண்ணனை அறிவாயா. தாமிரபரணி படத்திலே தாலியே தேவையில்லை நீதான் என் கொஞ்சாரி, அந்த பாடல் ஒரு சுமாரான பாடல். ஆனால் ஹரிஹரனுடன் இணைந்து ஒழித்த பவதாரணி பாடல் மிகப்பெரிய உயரத்திற்கு அந்த பாடலை இன்றைக்கு சி செக்டர் ஆடியன்ஸ், விளிம்பு நிலை மனிதர்கள் அல்லது பட்டி தொட்டி எங்கும் பாடலை கேட்பதற்கான ஒரு கலகல பாடலாக இருந்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பாடல் மாறி இருந்தது. அழகி திரைப்படத்திலே பாடிய ஒளியிலே தெரிவது தேவதையா மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. காதல் காதல் என்று பூக்கள் பூக்கும் என்று அரவிந்தன் படத்தில் ஒரு பாடலை பாடியிருந்தார். யுவன் சங்கர் ராஜாவினுடைய முதல் படம் அது. யுவன் சங்கர் ராஜா இசையமைத்த முதல் படம் அரவிந்தன். அதிலும் பவதாரணி பாடியிருக்கிறார் என்பது கவனிக்கத்தக்கதாக இருக்கிறது. இதே போல தேடினேன் வந்தது, இதில் பழனி பாரதி பாடல் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றது. ஆல்ஸ் மலை காற்று வந்து நெஞ்சில் கூசுது. ஆங்கிலம் அதிகம் கலக்காத பாடலாசிரியர் பழனி பாரதி. அவர் எழுதிய அந்த பாடலும் கவனிக்கப்படலாக இருந்தது. காரணம், அதில் அருண்மொழியுடன் இணைந்து ஹரிஹரனுடன் இணைந்து அவர் பாடுவதை போல பவதாரணி அந்த பாட்டை பாடியிருந்தார். மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. சிற்பி, தேவா என்று நிறைய இசையமைப்பாளர்களுடைய பாடல்களில் தன்னுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார் பவதாரணி. இளையராஜா, கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜாவை தாண்டியும் அவர் அப்படி பங்காற்றியிருப்பதும் பெரிதும் போற்றப்படுகிறது. ஹாரிஸ் ஜெயராஜ் இசையிலே அநேகன் படத்திலே ஆத்தாடி ஆத்தாடி சொந்தருக்கு பூக்காரி ஆசைப்பட்டு பூத்திருக்காவா என்ற பாடலில் அவர் பாடியிருந்தார். கட்டக்கடைசியாக சொல்ல போனால் இறுதியாக என்று பார்த்தால் மாநாடு படத்திலே யுவன் சங்கர் ராஜா இசையிலே மெகர சைலா மெகர சைலா அல்ல அல்ல எல்லை இல்லா கொள்ளை இன்பம் காதலா என்ற பாடலையும் அவர் பாடியிருந்தார். இவற்றையெல்லாம் தாண்டி பவதாரனுடைய சிறப்பு, தனித்துவம், நுட்பம் என்று எது என்று பார்த்தால் அவருடைய ஹம்மிங்கை சொல்லிவிட முடியும். காதலுக்கு மரியாதை படத்தில் தாலாட்ட வருவாளா பாடலில், முத்தே முத்தம்மா பாடலிலும், சென்றல் வரும் வழியின் பாடலிலும் அவருடைய ஹம்மிங் மிகப்பெரிய அளவிலே கவனிக்க வைத்தது. ஒரு யுனிக்னஸ், பாடலுக்கான குரலுடைய தனித்துவத்தை அவர் அழகாக காட்டி சென்றார். இது போன்ற தன்னுடைய பெரும்பாலான ஒரு தனித்துவத்தை அவர் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய குரல் மூலமாக அவர் காட்டியிருக்கிறார். நிறைய படங்கள் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி என்று இசையமைப்பிலும் தன்னுடைய முத்திரையை அவர் பதித்திருக்கிறார். சொல்ல போனால் என் வீட்டு சன்னலிட்டு ஏன் பார்க்கிறேன் என்று கேட்டவர், பாடியவர் என்று எல்லா கதவுகளையும் மூடிவிட்டு பறந்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். 1991ஆம் ஆண்டு இளையராஜா உருவாக்கிய ராஜாவின் ரமணமாலை என்ற இசை தொகுப்பிலே ஆறாவமுதே என்ற பாடலை பவதாரணி பாடுகிற போது அந்த பாடலினுடைய கணத்தையும் அந்த சூழலையும் அறிந்து உணர்ந்து அழத் தொடங்குவார். அதற்கு பிறகு அருகில் இருந்த இளையராஜா அவரை தேற்றி மீண்டும் பாடச் செய்வார். இது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய வைரலாக வந்து கொண்டிருக்கிறது. காரணம், அப்போது
அவரை தேற்றி அவருக்கு ஆறுதல் சொல்லி அவரை பாட வைத்து விட்டார் இளையராஜா. இப்பொழுது அவருடைய மறைவுக்கு பிறகு இளையராஜாவை தேற்றுவது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நம்முடைய எல்லோருடைய காலகட்டங்களிலும் பார்க்கும்போது ஒரு நெருக்கமான மனிதர்களை இழக்கிற போது அவர்கள் இழந்ததனுடைய துக்கம் தாழாமல் நம்முடைய இரவுகளை ஆற்றுப்படுத்துவது யார் என்று பார்த்தால் இளையராஜாவின் இசையாகத்தான் இருக்கும். கோடான கோடி பெயருடைய துயரில் பங்கெடுத்து ஆற்றுப்படுத்திய ராஜாவினுடைய இந்த துயரில் எந்த வகையில் அவரது துயரை ஆற்ற முடியும், தேற்ற முடியும் என்கிறதுதான் வழி தெரியவில்லை என்றும் இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இரங்கல் குறிப்புகளை புகழஞ்சலிகளில் செலுத்தி வருகிறார்கள். பாடிய இசைத்தட்டு பாதையில் நின்றது போல் ஒரு பேரமைதி பெருந்துயர் இங்கே சூழ்ந்து வருகிறது. சங்கீத திருநாளை பாடியவர் இன்றைய நாளை ஒரு துயரம் மிக்க நாளாக, வெறுமையான நாளாக மாற்றிவிட்டு போயிருக்கிறார். அவரது அன்பின் குரல் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவர் மறைந்தாலும் அவருடைய குரல் வழியாக எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பார் என்ற தேற்றுதலை மட்டுமா நம்மால் சொல்லிவிட முடிகிறது. இந்த நிலையில் பவதாரனுடைய மறைவுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். பின்னணி பாடகியும் இசைஞானியின் அன்பு மகளுமான பவதாரனுடைய அகால மரணத்தால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். யுவன் சங்கர் ராஜா, கார்த்திக் ராஜா உள்ளிட்ட குடும்பத்தினருக்கும் திரையுலகினருக்கும் ரசிகர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் அவர் தெரிவித்திருக்கிறார். என்னுடைய நண்பனுக்கு எப்படி ஆறுதல் சொல்வேன், மகள் பவதாரனுடைய மறைவு எங்கள் குடும்பத்தினருக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று இயக்குனர் பாரதி ராஜா இரங்கல் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மத்திய இணையமைச்சர் எல்முருகன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இயக்குனர் ப. ரஞ்சித் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். முன்னாள் முதலமைச்சர் OPS இரங்கல் தெரிவித்திருக்கிறார். பவதாரணி இழந்து வாடுகின்ற இளையராஜா என்றே அத்தனை பேரும் அதிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு புத்திர சோகத்தால், புத்திர இழப்பால் மிகப்பெரிய பாதிப்பை இளையராஜா சந்தித்திருக்கிறார். மனம் பதைக்கிறது. இளையராஜாவை தேற்ற என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவர் கைகளை மானசீகமாக பற்றிக் கொள்கிறேன் என்று நடிகர் கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார். பவதாரணி சாதாரணமான ஒரு குழந்தை அல்ல, அது ஒரு தெய்வ குழந்தை. அந்த குழந்தையோட குரல் குயில் போல இருக்கும். அவருடைய மறைவு செய்தி கேட்டு உலகத் தமிழர்கள் அனைவரும் இன்றைக்கு நெருங்கி போயிருக்கிறார்கள் என்று வடிவேலு கூறியிருக்கிறார். தைப்பூச நாளில் தங்கை பவதாரணி உயிரிழந்த நிலையில் அந்த முருகப்பெருமானுடைய காலடியில் போய்தான் அந்த தங்க மகள் இளைப்பாறுவாள் என்றும் அவரது ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்றும் வடிவேலு மனமுருகி இரங்கலை தெரிவித்திருக்கிறார். திமுக MP கனிமொழி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே பவதாரணிய மறைவுக்கு இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்கிறார். அதிலே இதுவரை வெளிவராத பவதாரணி குரலில் அமைந்த ஒரு பாடலை பகிர்ந்திருக்கிறார். அதன் மூலமாக அவர் புகழஞ்சலி செலுத்தியிருக்கிறார். அம்மாவின் வாசனை என்ற தலைப்பில் கனிமொழி எழுதிய கவிதையை இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடலாக இசையமைக்க அதற்கு பவதாரணி அவர்கள் அழகான குரலில் பாட அந்த பாடல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த கவிதை முழுமை பெற்ற பிறகு பாடல் வெளியிடப்படாமல் இருந்தது. இந்த சூழலில் பவதாரணியின் மறைவுக்கு பிறகு அவரது நினைவாக திமுக MP கனிமொழி அவர்கள் இப்பொழுது சமூக வலைதளங்களிலே அந்த அம்மாவின் வாசனை என்ற பாடலை பதிவிட்டு இன்ஸ்டாகிராம் பக்கத்திலே பகிர்ந்திருக்கிறார். இப்படி தமிழகம் முழுக்க சினிமா துறையை சார்ந்த பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என்று எந்த பாகுபாடும் வேறுபாடும் இன்றி இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமையினுடைய மகள், மிகப்பெரிய ஆளுமையாக இருந்தவர் ஒரு காற்றில் கலந்து விட்டார் என்கிற சோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் இளையராஜாவையும் யுவன் சங்கர் ராஜாவையும் எப்படி தேற்றுவது என்கிற ஒரு காட்சியையும் இங்கே எல்லோரும் விட்டு சென்ற ஒரு செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இலங்கையில் இருந்து பவதாரனுடைய உடல் இன்று இன்னும் சற்று நேரத்தில் சென்னைக்கு வந்தடைய இருக்கிறது. 5:30 மணி முதல் மாலை 5:30 மணி முதல் தீநகரில் முருகேசன் தெருவில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்க அவரது குடும்பத்தினர் முடிவு செய்திருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாமல் தொடர்ந்து கண்ணீரில் மூழ்கி இருக்கிறது தமிழ் சினிமா உலகம். இசை மகள் பவதாரணி இழந்த திரையுலகம் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகிறது. பழனி பாரதி போன்றவர்கள், அருண் பாரதி போன்றவர்கள் என்று அத்துணை பேரும் அவரது மறைவுக்கு தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள்.